இப்படியான மோசடி செஞ்சா நிச்சயம் மாட்டுவோன்னு தெரிஞ்சே அதை செய்யறவங்களை என்னன்னு சொல்றது? ஆசை யாரை விட்டதுன்னு தான் சொல்ல தோணுது. தலைநகர் சென்னையில் இருக்கிற பிஸியான பகுதி பாரிஸ் கார்னர். கொத்தமல்லி கருவேப்பிள்ளையிலிருந்து கார் வரைக்கும் வாங்குற அளவுக்கு எல்லா பொருளும் கிடைக்கிற வர்த்தக ஏரியா. இங்க சொந்தமா ஒரு ஃபிளாட்டை வாங்கி சின்னதா கடை போட்டா கூட தலைமுறையா உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு கஸ்டமர்களும் பப்ளிக்கும் குவியிற ஏரியா. இங்க தம்பு தெருவில் இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை 2013 வருஷம் ரன்கோட்டு சிங்குங்கிறவர் தன்னோட பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. தோராயமா 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ப்ராப்பர்ட்டி. அப்பவே அதோட மார்க்கெட் வேல்யூ 2 கோடி வரைக்கும் இருக்குன்னு பேசப்படுது. கொஞ்ச வருஷமா அந்த ப்ராப்பர்ட்டியை ரன்கோட் சிங் அனுபவிச்சுக்கிட்டு வந்த நிலையில ராஜஸ்தான்ல இருந்து வந்தாரு நிரஞ்சன். அதுக்கப்புறம் தான் கதையில ஒரு ட்விஸ்ட் ஆரம்பிச்சது. பாரிஸ் பக்கம் போன நிரஞ்சன் நேரா ரன்கோட் சிங்கை பார்த்துருக்காரு. அவர்கிட்ட சில டீட்டெயில்ஸை கேட்டப்போ ஷாக் ஆகிற மாதிரி பதில் வந்திருக்கு. ஸோ நிரஞ்சன் அடுத்ததா போன இடம் சென்னை கமிஷனர் ஆஃபீஸ். அங்க தன்னோட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டியை முறைகேடு செஞ்சு ரன்கோட் தன்னோட பேருக்கு மாத்திக்கிட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு நிரஞ்சன். உண்மை என்னன்னு விசாரிக்க அவரோட புகார் மனு நில முறைகேடு விசாரணை பிரிவுக்கு அனுப்பப்பட்டுச்சு. அந்த டீம் கேஸை ஃபைல் பண்ணி ரன்கோட் சிங் கிட்ட என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதில் தான் ரன்கோட் சிங் ப்ராப்பர்ட்டியை எப்படி ஆட்டைய போட்டாருங்கிற அதிர்ச்சியான தகவல்கள் அம்பலமாச்சு. பாரிஸில் வசிச்சுக்கிட்டு வந்த சாந்திலால் அங்கேயே பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. இவரோட பூர்வீகம் ராஜஸ்தான். பிஸ்னஸ் வளர்ச்சிக்காக தம்பு தெருவில் 1000 ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டியை வாங்கி போட்டிருக்காரு. வயது மூப்பு காரணமாக 2011 இறந்த நிலையில் அந்த சொத்து சாந்திலாலோட மனைவி பமாரிபாய் அவரோட 2 மகன்கள் பேருக்கு மாறுச்சு. கணவர் இறந்ததால சோகத்தில் இருந்த பமாரிபாய் அந்த சொத்தை பார்த்துக்க சொல்லி பவர் ஆஃப் அட்டானியை பக்கத்தில் வசித்த ரன்கோட் சிங்குக்கு கொடுத்துட்டு தன்னோட 2 மகன்களான ஜிதேந்தர் நிரஞ்சனை கூட்டிக்கிட்டு ராஜஸ்தானுக்கு போய் செட்டில் ஆனாங்க பமாரிபாய். ஒரு 4-5 வருஷமா அவங்க சென்னை பக்கமே திரும்பாததால அந்த சொத்தை ஆட்டைய போட நினைச்சிருக்காரு ரன்கோட் சிங். ஸோ தன்னோட நண்பரை பமாரிபாயோட மகன் ஜிதேந்தர் போல நடிக்க வச்சு அவரோட உதவியால அந்த சொத்தை தன்னோட பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இதுக்கு ரன்கோட் சிங்கோட மனைவி காந்தாவும் உடந்தையா இருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. போன 2021 வருஷம் முறைகேடுக்கு துணை போன ரன்கோட் சிங்கோட நண்பர் உயிரிழந்த நிலையில உண்மையான ஜிதேந்தர் தன்னோட அண்ணன் தானும் அவரோட பேரை யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ராடு தனத்தை பண்ணி இருக்கிறதாவும் ஆதாரங்களோட போலீஸ்கிட்ட நிரூபிச்சாரு நிரஞ்சன். ஸோ இதை வச்சு ரன்கோட் சிங்கையும் அவரோட மனைவியையும் இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே அடுத்தவங்களோட சொத்துக்கு ஆசைப்படவே கூடாது. தப்பான அந்த விஷயத்தை செஞ்சா நிச்சயமா சட்டத்தோட பிடியில சிக்கி கம்பிதான் எண்ணணும்.